எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு அனலாக் கிளாக் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கிளாக்னு சொல்லி நேம் வச்சிருக்கேன். அப்புறம் 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், clock.html அப்புறம் ஸ்டைலும். ஸோ இந்த ஸ்டைலை வந்து நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன் என்னோட HTML ஃபைலோட. ஸோ லிங்க்னு போட்டு ஸ்டைல் சீட்டுன்னு போட்டு ஹச்ரஃப்னு போட்டு style.css அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது என்னோட ஸ்டைல் சீட் வந்து இதில் வந்து லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து கிளாக் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பாடியில் வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிக்கிறேன், அவுட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ள இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன், இதுக்கு வந்து இன்னர் கிளாக் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன், அதுக்கு வந்து நேம் வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த சர்க்கிள்ங்கிறது அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் சுற்றுற முள் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வச்சுருக்கேன், அதுக்காண்டி சர்க்கிள்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த முள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடி 3 இதாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஹவருக்காண்டி முள், இன்னொன்று வந்து மினிட்ஸுக்காண்டி, இன்னொன்று வந்து செகண்ட்ஸ்க்காண்டி. ஸோ 3 வகையாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டைல் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பாடிக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இது வந்து நியோமார்ஃபிசம் எஃபெக்ட்டுக்காக E5 கொடுத்தேன்னா ஒரு கிரே கலரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டர் சொல்லி கொடுக்குறேன். இப்போது அந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் கிரே கலரில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த அவுட்டர் கிளாக் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸ்னால டாட் போட்டு அவுட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லி இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கிளாக்குக்கு நான் வந்து ஸ்டைல் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வித் வந்து கொடுத்துக்கிறேன் 350 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹைட்டும் அதே 350 பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். சேம் ஹைட் அண்ட் வித் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அப்படி சர்க்கிள் ஷேப்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து சென்டருக்கு அலைன் பண்ணலாம். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் மார்ஜின் லெஃப்ட்டும் டாப்பும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 35%, மார்ஜின் டாப் வந்து ஒரு 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக தெரியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, அதனால் கிரே கலர்லேயே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எதுவுமே தெரில, ஏன்னா 2 கலரும் மேட்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த உங்களுக்கு எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ 6 பிக்சல் ஹரிசாண்டல், அப்புறம் வெர்டிகல், அப்புறம் வந்து பிளரில் கிரே கலர். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அது மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து நான் ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக சேம் நெகட்டிவில் போட்டு ஒயிட் கலரில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஒரு நியோமார்ஃபிசம் எஃபெக்டில் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இன்னர் கிளாக் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அப்படியே அவுட்டர் கிளாக்கில் உள்ளதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 280 பிக்சல்னு வித்தும் ஹைட்டும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எதுவும். ஸோ அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது சென்டரில் வேணும், அதனால் கொஞ்சம் டாப் வேல்யூவும் அப்புறம் லெஃப்ட் வேல்யூவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டராக டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து ரவுண்டாக தேவைப்படுது, அதனால் பார்டர் ஏரியா 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் தெரியுது. நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக இமேஜுக்காக லீனியர் கிரேடியன்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். லீனியர் கிரேடியன்ட் எதுக்குன்னா அந்த இமேஜோட பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ யூஆர்எல்னு போட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை. ஸோ அந்த நேமை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நான் RGBA வேல்யூ எதுவும் கொடுக்கல. ஸோ பிளாக் கலரில் கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறதுக்காக நான் வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகணும் அந்த ரவுண்டுக்குள்ளே, அதனால் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு, எல்லா இதுவும் கவர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அவுட்டர் கிளாக்கும் முடிஞ்சு இன்னர் கிளாக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த சென்டரில் வரணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள். ஸோ சர்க்கிள்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து வித் வந்து ஒரு 20 பிக்சல், சேம் ஹைட் வந்து அதே 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் வர்றதுக்காக நான் கொஞ்சம் டாப் வேல்யூ கொடுத்துக்கிறேன், ஒரு 46% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட்டுன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து சென்டரில் வந்து
நிற்கும் அப்படிங்கக்கா 46% அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக்னு வச்சுக்கலாம். அது மாதிரி பார்டர் ரேடியஸ் 50% போகும்போது ரவுண்டாக எனக்கு கிடைக்கும். பேக்ரவுண்ட் வந்து பிளாக்னே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி ரவுண்டாக எனக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் அந்த முள் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ 3 இதாக கிரியேட் பண்ணணும். ஹவருக்கு 1, மினிட்ஸுக்கு 1, செகண்ட்ஸுக்கு 1. ஸோ ஐடியில் கொடுத்துருக்கனால நான் ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கேன், ஹவர்னு போட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு வித் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன், ஒரு 75 பிக்சல்னு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீனிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்டும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். 50% ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு, அப்புறம் டாப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் கீழே வந்து நின்று மற்ற எல்லா சைடும் சுற்றும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த வட்டம் வந்து எனக்கு மேலே வரும், அந்த சர்க்கிள் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறக்கா செட் இண்டெக்ஸ் 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்காக செட் இண்டெக்ஸ் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து மினிட்ஸுக்காக. ஸோ ஹவர் வந்து அப்படியே மினிட்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லோ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் டாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் செட் இண்டெக்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன், 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2வது முள் வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட்ஸ் அப்படிங்கிற முள்ளுக்காக. ஸோ இதுக்கும் கொஞ்சம் வித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரெட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ டாப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு 1ன்னு வச்சுக்கிறேன், சாரி ஒரு 3ன்னு வச்சுக்கிறேன் செட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கலாம். அதாவது 1 மணி, 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லி 4 நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு டிவிஷன் பிரித்து அதுக்கு வந்து டைம்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 4 பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ காப்பி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு 12 அப்படின்னு சொல்லி, அடுத்து வந்து 9, 6, 3 அப்படின்னு சொல்லி பேராகிராஃப் வந்து க்ரியேட். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் வந்து கால் பண்ணுறேன். அந்த கிளாஸ்னால டாட் டைம் அப்படி சொல்லி அதில் உள்ள பேராகிராஃப் வந்து கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 25 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் வச்சுக்கிறேன், போல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், கொஞ்சம் போல்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ ஏரியல்னு வச்சுக்கிறேன். ஏரியல் வைக்கும்போது அந்த லெட்டர்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கொஞ்சம் டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துக்கிறேன். 1 பிக்சல், 1 பிக்சல், 2 பிக்சல் கிரே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எனக்கு அந்த லெட்டர்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு அந்த நம்பரையும் அந்த பொசிஷனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ nth சைல்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அந்த 12ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் அப்படின்னு அப்சல்யூட் போட்டு லெஃப்ட்டும் டாப்பும் கொஞ்சம் வந்து வேல்யூ வந்து போட்டுக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் வந்து மேலே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி 4 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2வது பேரண்ட், அதாவது அந்த 6ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாப் வேல்யூவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் இங்கே நிற்கிது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 3ன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3rd சைல்டுக்கு போகலாம். இதுக்கும் அதே மாதிரி டாப்பும் லெஃப்ட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். -20 கொடுக்குறேன். மேலே வந்திருக்கு, எனக்கு வந்து கீழே வரணும், அதனால 83 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்துச்சு. கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 84 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. இப்போது அந்த 3 அப்படிங்கிற நம்பரை மட்டும் அலைன் பண்ணலாம். ஸோ அதுக்கும்
லெஃப்ட்டும் டாப்பும் வச்சுக்கிறேன். ஸோ 92 அப்படின்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் அந்த முள்ளை வந்து சுத்த வைக்கலாம். அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ HTML போயிட்டு ஸ்டைல் டேக் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டில் போயிட்டு ஒரு செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். செட் இன்டர்வல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் எம்டி ஃபங்க்ஷன், அதாவது ஒன்றுமே இல்லாமல் அதுக்குள்ளே போய் ரன் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு உள்ள டேட்டை வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஸோ d = அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நியூ டேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து அந்த டேட்டை வந்து குறிக்கும், இப்போ என்ன டேட்டோ அதை. ஸோ ஹேண்ட் ஹவர் அப்படிங்கிறதுக்காக h_hour அப்படின்னு சொல்லி அந்த டேட்டில் உள்ள ஹவர் இப்போ வந்து எத்தனை மணி நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்கிக்கிடும். அதே மாதிரி எத்தனை நிமிஷம் இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கெட் மினிட்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இன்னொன்று எத்தனை செகண்ட்ஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக கெட் செகண்ட்ஸ்ன்னு சொல்லி 3 இதை வந்து நான் பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அது வந்து ரொட்டேட் பண்ணணும்ல ஒவ்வொரு முள்ளும், அதுக்காக ஹவர் ரோட், அப்புறம் மினிட் ரோட், அப்புறம் செகண்ட் ரோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது ஒவ்வொரு என்ன சொல்ல ஒரு 60 நிமிஷத்துக்கும் ஒரு மணி நேரம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த ஹவருக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மினிட்ஸுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷத்துக்கு சுற்றி வரணும் பார்த்தீங்களா, அந்த 360 டிகிரியும், அதுக்காக இந்த ஃபார்முலா. அதே மாதிரி செகண்ட்ஸும் ஒரு நிமிஷத்துக்கு 360 டிகிரி 60 செகண்ட்ஸ்க்கு ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு முள்ளையும், அதாவது இந்த முள்ளு தான் அப்படிங்கிறதுக்காக நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த சிஎஸ்எஸ் உள்ளதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் அப்படின்னு போட்டு டாலர் சிம்பிள் போட்டுட்டு இது வந்து ஐடியை வந்து எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் சொல்ல அந்த ரொட்டேட்டுங்கிறத இன்ட்டு டிகிரி, அந்த டிகிரியை வந்து அப்படியே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதாக சுற்ற ஆரம்பிக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸ் அப்படிங்கிற அந்த முள்ளை வந்து கால் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த மினிட் ரோட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹவர் ரோட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஹவர் ரோட் அதுலேயும் ஹவர்னு மாற்றிக்கிறேன். ஸோ செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து நான் 1000 மில்லி செகண்ட் 1000 மில்லி செகண்ட்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த செகண்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறக்காக. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:14 வந்து நிற்கிது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நிற்கிது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.